என்ன பேபி, யாரோ உன்னை ரேப் பண்ற மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மருதாணி பாட்டி, இது உள்ளுக்குள்ள வந்துருச்சு. எது? அதான் செரியோட ஆத்மா. அது வந்து கொஞ்ச நேரம் பயமுறுத்திட்டு போயிடும் பேபி. நமக்கும் அது பழகி போச்சுல்ல. நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட இது உள்ள வந்து எல்லாத்தையும் பாத்துருச்சாம். பாத்துட்டு போகுது. அது பேசுறது நம்ம 2 பேரை தவிர வேற யார் காதுலயும் விழாதில்ல. அதனால யார்கிட்ட சொல்ல முடியும்? இப்போ நான் உன்னை கட்டி பிடிக்க போறேன்னு சொல்லு. மருதாணி பாட்டி என்ன கட்டி பிடிக்க போறேன்னு சொல்லுது. கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சுக்கிட்ட பேபி. ஆத்மா தானே, அது தொட்டா எந்த உணர்வும் ஏற்படாது. ஏதோ இறுக்கமா காத்து வீசுற மாதிரி இருக்கும். மருதாணி பாட்டி புடிச்சா உணர்வு ஏற்படுது. நிஜமாவே கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த செரியோட ஆத்மாவுக்கு பவர்ஸ் பயங்கரமா அதிகரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த அளவுக்கு இருக்குன்னா இவ்வளவு இறுக்கமா ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கற அளவுக்கு இருக்கு. வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறேன்னா உன்னையே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, பிந்து ரொம்ப அழகா இருக்கா. என்ன சொன்ன? அதான்க்கா, ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்ன. எங்க வீட்டு லக்ஷ்மி. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத பூமி கிட்ட சொல்லுங்க. அதாவது பூமி என் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா இந்த கல்யாண விஷயத்துல வந்து பூமி மாப்பிள்ளை வீட்டு சார்பா அவதான் மூத்தவ. நம்ம சம்பிரதாயம் படி பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கும்போது எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொன்னா அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்படிதானே புரோகிதரே? சரியா சொன்னேன். இந்த பூமி உங்க மனைவியா இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காராலோட சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறத பார்த்தா நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா பூமி, இப்போ நான் 3 முகூர்த்த தேதிகளை குறிச்சிருக்கேன். ஒன்னு வந்து ரொம்ப சீக்கிரமாவே வருது, வர்ற வெள்ளிக்கிழமை 4லேருந்து 4:45 வரைக்கும் நேரம் நன்னா இருக்கு. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அடுத்ததா வர்ற மாசம் 18ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் முகூர்த்தம் நன்னா இருக்கு. நீங்க எந்த முகூர்த்த தேதியை சொல்றீங்களோ அந்த முகூர்த்தத்துக்கு லக்ன பத்திரிகை எழுதி தரேன். நீங்க சொல்லுங்க மாமா, எந்த தேதியை நம்ம சூஸ் பண்ணலாம்? நான் உன்கிட்ட இப்போதானே சொன்னேன், எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இஷ்டம்தான். நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லு. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்ட? நீ இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடுமா? எப்போ நீ என்ன மாதிரி டிமாண்ட் பண்ணுவேன்னு உங்களை பார்த்து நாங்க தான் ஷாக் ஆகணும். சரி விடுங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களா எங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் நாங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்கணும், எல்லை எதுவும் மீறக்கூடாது. ஓகேங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு ஓவரா ஆடக்கூடாது. சரிங்க பூமி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிரலாங்க. ராம ராமா, இது சாமி. அதேனங்க, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, கில்லுனா கில்லு வாங்கணுங்க. இப்படி எல்லாம் பின்னாடி போக கூடாது. மாமா, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சா ஓவரா பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. மாமா. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அது ஒரு ஆத்மானே வச்சுக்குவோம்.
அந்த ஆத்மா கடிச்சா இப்படி இப்படி பல்லு படுமா? விருபாக்ஷா படத்துல கல்வெட்டு பதிவுகள் இருக்கிற மாதிரி உன்கிட்ட பேய்கள் பத்தின பதிவு இருக்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேம்மா. யாருக்கு தெரியும், ஆத்மாக்களுக்கு பலம் வந்துருச்சுன்னா கடிக்கவும் செய்யலாம், வெட்டவும் செய்யலாம். சித்தி ஆ? கொஞ்சம் இங்க வாயேன். என்னம்மா? நீ பக்கத்துல கூப்பிடும் போதெல்லாம் என்ன அடிப்பேங்கிற விஷயத்த மறந்துட்டு உன் கையில நான் அடி வாங்கிட்டே தான் இருக்கேன். ஏன் சித்தி ரொம்ப வலிக்குதா? அடிச்சா வலிக்காம கர்ப்பமா இருக்கிற மாதிரி வலி ஆரம்பிக்குமா என்ன? எங்க கொஞ்சம் அந்த வலிய காட்டேன். வலிய ஃபீல் பண்ணதான் முடியும், அதை எப்படிமா காட்ட முடியும்? தெரியுதுல, இப்ப வந்தியா வழிக்கு? ஆத்மா அட்டாக் பண்ணா மனதளவுல நம்ம பயத்தை ஃபீல் பண்ணுவோம். அதை விட்டுட்டு அது பல்ல வச்சு நகத்தை வச்சு அட்டாக் பண்ணி காயப்படுத்தாது. அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வரமா? எனக்கு அந்த செர்ரி சாகலையோங்கிற சந்தேகம் இப்பதான் வர தொடங்கியிருக்கு. அவன் சாகுற டைம்ல அந்த ககன் எப்படி எங்க வீட்டுக்கு வந்தான்? அந்த வீடியோவை ககன் எப்படி எடுத்திருப்பான்? அந்த வீடியோவை பார்த்த டென்ஷன்ல நான் பூமி எங்க இருக்காங்கறத சொல்லிட்டேன். எல்லாத்தையும் லாஜிக்கலா அப்பவே நான் யோசிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சிருக்கும். நீ சொல்றத கேட்டா எனக்கு உண்மைன்னு தோணுது. ஆனா எங்க கையால தானே அவனோட பணத்தை நீ புதைக்க வச்ச. மீரா, நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணும் புரியலையே. நம்ம சரி ஆத்மா ஆயிட்டானா? நிஜங்க, சத்தியமா என் காதால நானே கேட்டேன். சரி ஆத்மாவா மனுஷனான நம்ம நக்ஷத்ரா மருதானி அத்தை கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேங்க. அதுவும் இல்லாம இந்த 2 நாளாவே நம்ம செரிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எங்க போயிருப்பானோன்னு அவங்க கொஞ்சம் கூட கவலையே படலங்க. நம்ம செரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்துட்டு எதுக்கு வீட்ல இருக்கணும்? சரி வா, போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அண்ணன் கிட்ட சொல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதெல்லாம் சரியா வராதுங்க. அவனுக்கு ஏதாவது காத்து கருப்பு போட்டிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாராவது சாமியார வர வச்சு பூஜை பண்ணா நல்லா இருக்குங்க. என்னத்த இது? எப்பவும் மாமா லேட்டு தானா? இது வரைக்கும் சொன்ன டைம்க்கு வந்ததே இல்ல. பூமி, டைம் விஷயத்துல எப்பவும் உங்க மாமனாரு பங்க்சுவாலிட்டிய மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். அத்தை, மாமா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. ஆனா மாமாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கிற விஷயத்த சொல்றேன், அவ்வளவுதான். சரி சரி புரியுது. நீங்க மாமாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருங்க. நான் அதுக்குள்ள போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறேன்.